மேனிஃபெஸ்டேஷன் சாங்ஸா? அப்படின்னா என்ன? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த சேனல் அத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். எந்த மாதிரியான சாங்ஸ்லாம் நீங்க டெய்லியும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு நான் குடுத்துர்றேன். நீங்க எப்போதுமே சந்தோஷமா, பாசிட்டிவான ஃபீல்ல இருந்தா தான் அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள உங்க லைஃப்ல நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. சோகமான சாங்ஸ்லாம் நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, சோகமான விஷயங்கள தான் அது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி குடுத்துட்டே இருக்கும். சோ நீங்க கேட்கிற சாங்ஸ்லாம் எப்போதுமே பாசிட்டிவா, ஹேப்பியா இருக்கிறத நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்க திரும்ப திரும்ப கேட்கிற சாங்ஸோட லிரிக்ஸ் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டே வரும். எது உங்களுக்குள்ள ஆழமா பதியுதோ அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கை அமையும். சோ நீங்க கேட்கிற சாங்ஸோட லிரிக்ஸ் எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும். அதே மாதிரி நீங்க மறக்கணும்னு நினைக்கிற உங்களோட பழைய மெமரிஸ், பழைய தோல்விகள்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற சாங்ஸை நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட ஃபியூச்சர் மேனிஃபெஸ்டேஷனை அது பிளாக் பண்ணிட்டு இருக்கும். பழைய சைக்கிள்லயே உங்க மைண்ட் மாட்டிட்டு இருக்கும். ஸோ நல்ல மெமரிஸை மட்டும் ஞாபகப்படுத்துற சாங்ஸ் மட்டும் தான் நீங்க கேட்கணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்க பிளேலிஸ்ட்டை நீங்க அழகா சரியா கிரியேட் பண்ணீங்கன்னா, நீங்க டெய்லி கேட்குற உங்களோட சாங்ஸ் உங்களை எப்போதுமே நல்ல வைப்ரேஷனை வச்சிருக்கும். அது நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சில பேர் உங்களோட சொந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல சில சாங்ஸ்லாம் கூட நானும் என்னோட பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஷேர் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அதுல நிறைய பேர் என்னோட பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ இன்னைக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பர்சனலா எப்போதுமே விரும்பி கேட்கிற என்னோட மேனிஃபெஸ்டேஷனை பூஸ்ட் பண்ற 15 டாப் தமிழ் சாங்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த சாங்ஸ் எல்லாத்தையும் நான் 4 கேட்டகரிஸ்ல உங்க கூட ஷேர் பண்றேன். என்னை எப்போதுமே மோட்டிவேட் பண்ற மோட்டிவேஷனல் சாங்ஸ், என்னை ஹாப்பியான மோட்டுக்கு நான் கொண்டு வரணும்னா அதுக்கு நான் கேட்குற ஹாப்பி சாங்ஸ், நேச்சர் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நேச்சர் கூட இருக்கிறப்போ நான் என்ன சாங்ஸ்லாம் கேட்பேன், ரிலேஷன்ஷிப்ஸோட இம்பார்ட்டன்ஸை எனக்கு எப்போதுமே ஞாபகப்படுத்துகிற சாங்ஸ், இது எல்லாமே கேட்டகரியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோட கடைசியில் நான் இப்போ ரீசெண்டாக அப்சஸாக எல்லா சிச்சுவேஷன்லையும் எப்போதுமே கேட்டுட்டு இருக்கிற ஒரு சாங் இருக்குது. ஒரு அழகான வாய்ஸில் அந்த சாங் வரும். அந்த சாங்கையும் போனஸாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். உங்களோட பிளேலிஸ்ட்டையும் கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். என்னோட டாப் 15 மேனிஃபெஸ்டேஷன் தமிழ் சாங்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நிறைய பேர் என்கிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் சரியாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸோட ஃபுல் கைடன்ஸை ஒரு வீடியோ காஸாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ராஃப்லி ஒரு 2 hours வீடியோ காஸ். இதில் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் எப்படி சரியாக சூஸ் பண்ணுறதுலேருந்து, அதை எப்படி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா கூட அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் கைடன்ஸை இந்த காஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், சில பயிற்சிகள், என் வாய்ஸ்லேயே நான் ரெக்கார்ட் பண்ண கைடட் விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி அத்தனை விஷயமும் இதில் கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த காஸ் நீங்கள் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இந்த காஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணி இந்த காசை எடுத்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை பவர்ஃபுல்லாக கொண்டு போங்க. ஸோ இப்போது என்னோட டாப் 15 மேனிஃபெஸ்டேஷன் தமிழ் சாங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல என்னை நானே பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்போதுமே கேட்குற மோட்டிவேஷன் பிளேலிஸ்ட்லேருந்து 4 சாங்ஸ் உங்களுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சாங்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணுறப்போ எப்போதுமே என்னை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு நான் ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் நான் டவுனாக இருந்தேன்னா என்னை திரும்ப எழுந்து இந்த சாங்ஸ்லாம் நடக்க வைக்கும். எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் ஒரு பெரிய பூஸ்ட் இந்த சாங்ஸ்லேருந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 4 சாங்ஸை உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மோட்டிவேஷன் பிளேலிஸ்ட்டில் நான் விரும்பி கேட்குற என்னோட ஃபர்ஸ்ட் சாங் இதுதான். தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல். சாட்டை படத்துல வர சாங் தான் இது. இந்த சாங் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இதோட லிரிக்ஸ் ஒன்னொன்னும் அவ்வளோ அமேசிங்கா இருக்கும். இந்த பாட்டை ஒவ்வொரு தடையும் கேட்குறப்போ நான் செய்யற ஒவ்வொரு வேலையிலும் ஒரு பூஸ்ட் எப்போதுமே எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு புஷ் எனக்கு அது கொடுத்துட்டே இருக்கும். இந்த சாங்ல ஒரு லைன் வரும், தொலைந்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே. இந்த லிரிக்ஸ் கேட்குறப்போ நினைச்சதை முடிச்சு ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாங் இது. கண்டிப்பாக முடிஞ்சால் உங்கள் பிளேலிஸ்ட்டில் இதை சேர்த்து இந்த சாங்கை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த கேட்டகரியில் அடுத்த சாங் இதுதான். சரோஜா அப்படின்ற மூவியோட சாங் தான் இது. இந்த சாங்கோட மியூசிக்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்குறப்பே உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும். இந்த சாங்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இருக்குது,
காலம் ஒரு நாளும் உனக்காக மாறாது, காலத்தை நீ மாற்று, கரையேறி முன்னேறு. இந்த சாங் ஃபுல்லாவே உன்னோட சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் அதை மாத்தி கொண்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்கான சாங் தான் இது. உங்களுக்கும் அதே ஃபீலை கண்டிப்பா இந்த சாங் கொடுக்கும். இந்த சாங்கை கண்டிப்பா உங்க பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் சாங் ஏழாம் அறிவு மூவியோட சாங் தான் இது. இந்த சாங் ஃபுல்லா ஒவ்வொரு லிரிக்ஸையும் நீங்க கேட்டீங்கன்னா பர்சனலா உங்களுக்காக எழுதின மாதிரி இருக்கும். இத்தனை நாளா நம்ம தொலைச்சிட்டு இருந்தோம், நம்மனால முடியாதா, நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே, இந்த மாதிரிலாம் நீங்க கேட்குறப்போ உங்களால எதுவுமே பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன்ல சொல்றதுமே இதுதான். நீங்க திரும்ப திரும்ப டிசைரோட வெற்றி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சாங்கையும் உங்கள் பிளேலிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த கேட்டகரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அடுத்த சாங் இதுதான். இது ஹரிதாஸ் அப்படின்ற மூவில வந்த சாங். இந்த சாங் கூட எனக்கு ஒரு பர்சனல் ஹிஸ்டரி இருக்கு. அது உங்க கூட இப்போ நான் ஷேர் பண்றேன். ஒரு தடவை ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருந்தப்போ அது ஃபெயிலாகவே ஆகிட்டு இருந்துச்சு. இது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப டவுனாகவே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நான் என்னோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணேன். எனக்கு கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கு, பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் காம் டவுன் ஆகிறதுக்கு என்னோட ரேடியோவை நான் ஆன் பண்ணப்போ சரியா இந்த லைன் அதில் ப்ளே ஆனிச்சு. உன்னால் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது, உன் சக்தியை நீயும் புரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது. அந்த லைனை அந்த டைமில் நான் கேட்டப்போ எனக்கு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. நான் திரும்ப அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணேன், கம்ப்ளீட்டும் பண்ணி முடித்தேன். ஸோ இந்த சாங் என்னை ரொம்ப பர்சனலாக டச் பண்ண ஒரு சாங். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே என் பிளேலிஸ்ட்டில் இந்த சாங் இருக்கும். ஸோ மோட்டிவேஷன் சாங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 4 சாங்ஸ் என்ன நம்ம பார்த்தோம். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு என்ன சாங்ஸ் பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா நெக்ஸ்ட் கேட்டகரி ஹாப்பி சாங்ஸ். இந்த கேட்டகரியில் உள்ள சாங்ஸை நீங்கள் கேட்டால் ஒரு மாதிரியான சில் வைப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேட்டகரியை நீங்கள் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போதுமே நம்மளுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படாது. சம்டைம்ஸ் ஜஸ்ட் ஹாப்பியான மூட்ல இருக்கணும் அப்படின்னு தோணும். நீங்கள் மூட் அவுட்டாக இருந்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி நீங்கள் ஹாப்பி மூட்டுக்கு உங்களை கொண்டு வந்துக்கலாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம மூட்டை ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு சாங்ஸ்க்கும் மியூசிக்கும் நிறைய பவர் இருக்குது. இந்த கேட்டகரியிலேருந்து எனக்கு பிடிச்ச 3 சாங்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபர்ஸ்ட் சாங் இதுதான். பேட்டை படத்தில் உள்ள சாங் தான் இது. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு பிடிக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் என்னன்னா, உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு. உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கலையோ அதெல்லாம் தள்ளி வச்சிடுங்க, போராடிட்டு இருக்காதீங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குன்னு இதை கேட்குறப்பெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச நெக்ஸ்ட் ஹாப்பி சாங் இதுதான். பீஸ் படத்தில் வந்த சாங் தான் இது. இது கேட்குறப்பவே என்ன மூட்டில் இருந்தாலும் ஒரு சில்லான ஹாப்பி வைப்பில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், கையில தான் நீ பிடிச்சாலே பிரச்சனை தீராதே, தூக்கி அதை நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாது, அப்புறம் எப்பவும் லைஃப் திரும்பலாம், நம்புறியா நண்பா. இந்த மாதிரி லைன்ஸ்லாம் இந்த மியூசிக்கோட கேட்குறப்போ இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே அப்படியே குறைஞ்சிரும். அடுத்த ஹாப்பி சாங் இதுதான். குட்டி ஸ்டோரி. இது ரொம்ப சில்லான சாங் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். லிரிக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு இந்த ஒரு ஸ்வீட்டான வாய்ஸில் இந்த லைனை கேட்குறப்போ கண்டிப்பாக நம்ம மூட்டை நம்ம அழகாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி நேச்சர் சாங்ஸ். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், மேனிஃபெஸ்டேஷனையும் நேச்சரையும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. நேச்சரில் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸ் கூட ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது ஏற்கனவே இந்த சேனல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்காகவே எனக்கு நேச்சரில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சர் பற்றின சாங்ஸ் எப்போவுமே என் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த சாங்ஸ்லாம் நான் நேச்சரில் இருக்கிறப்போ, ட்ராவல் பண்ணுறப்போ, சம்டைம்ஸ் ஜஸ்ட் அமைதியாக இருக்கணும்னு தோன்றப்பெல்லாம் இந்த சாங்ஸை நான் ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருப்பேன். இயற்கையோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்போதுமே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த சாங்ஸ் கேட்குறப்பெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேட்டகரியும் கண்டிப்பாக உங்கள் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நேச்சர் சாங்ஸ் கேட்டகரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபர்ஸ்ட் சாங் இதுதான். 96 மூவியில் வந்த சாங் இது. இதில் எல்லா லைன்ஸுமே அவ்வளோ அழகாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பீச்லேயோ இல்லைன்னா ஏதாச்சும் நேச்சர் இடத்துல கண்ணை மூடிட்டு இந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டிங்கன்னா உங்களை ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலுக்கு இந்த சாங் கொண்டு போய் விட்டுரும். நானே நானாக இருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன், போலே வாழ்ந்து சலிக்கும் வாழ்வை மறக்கிறேன் அப்படின்னு ஒரு லைன் வரும். அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு லைனாக தான் இருக்கும். இந்த சாங்ல ரொம்ப அமேசிங்கான ஒரு கட்டம் இது. அடுத்த நேச்சர் சாங் இதுதான். சமுராய் மூவில வந்த பாட்டு தான் இது.
இந்த பாட்டு இயற்கையும் மனித லைஃபையும் இணைச்சி அழகா எழுதப்பட்ட ஒரு பாட்டு. இந்த இயற்கையோட தன்மைகள் மாதிரி மனிதனோட தன்மை இருக்கணும் அப்படின்னு இந்த சாங்ல வரும். உப்பு கடலோடு மேகம் உற்பத்தி ஆனாலும் உப்பு தண்ணீரை மேகம் ஒருபோதும் சிந்தாது, மலையில் விழுந்தாலும் சூரியன் மரித்து போவதில்லை, நிலவுக்கு ஒளியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறது. இந்த மாதிரி நல்ல குணத்தோட நானும் இருக்கணும் அப்படின்னு இந்த சாங் கேட்குறப்ப எனக்கு தோணும். சச் அ பியூட்டிஃபுல் சாங் இது. கண்டிப்பாக உங்கள் பிளேலிஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச அடுத்த நேச்சர் சாங் இது ஒரு 80s சாங். ஏன்னு தெரியல, இந்த பாட்டு கேட்குறப்பலாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இயற்கையோட ஒரு கனெக்ஷனுக்குள்ளே நான் போயிடுவேன். ராஜாத்தி ராஜா மூவி நேம், இதுதான் இந்த சாங். இது கேட்குறப்பெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே வரும். நீல வானம் அதில் எத்தனை மேகம், நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும். இந்த மாதிரி இயற்கையை வர்ணிக்கிற அழகான லைன்ஸ் இந்த பாட்டில் இருக்கு. நேச்சர் சாங் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் சாங் இது ஒரு 90s சாங். இதுதான் அந்த பாட்டு. சின்ன வயசுல இந்த பாட்டை நம்ம கேட்டிருப்போம். கன்னத்தில் முத்தமிட்டால் மூவில வந்த சாங். இந்த சாங் கேட்குறப்பெல்லாம் இந்த இயற்கை எவ்வளோ அமைதியாக பியூட்டிஃபுல்லாக இந்த பூமியை உருவாக்கி கொடுத்துருக்குன்னு ஒரு அமைதி மனசுக்குள்ளே வரும். எங்கு சிறு குழந்தை தன் கைகள் நீட்டிடுமோ அங்கு தோன்றாயோ கொள்ளை நிலவே அப்படின்ற ஒரு லைன். அந்த லைனை வரப்போ அந்த டைமில் ஒரு மியூசிக், ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸ் அதை ரொம்ப அழகாக்கி கொடுத்துருக்கோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் சாங்ஸ். இது லவ் சாங்ஸ் கேட்டகரியில் அதை நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது, நம்ம எல்லா உறவுகள் கூடயும் அன்பாக அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்ந்தால் தான் ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்பை நம்மளால் வாழ முடியும் இல்லையா? அதை ஞாபகப்படுத்துகிற கேட்டகரி தான் இது. இதில் 3 சாங்ஸ் உங்களுக்காக நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சாங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் சாங் இது தான். வேத மூவி சாங் இது. இது உறவுகள் கூட ஈகோ எதுவும் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழணும், அந்த மாதிரி நல்ல லிரிக்ஸும் அழகான மியூசிக்கோட இந்த பாட்டு வரும். அவரவர் எண்ணம் அவரவர் கொண்டு ஆதிக்கம் வேண்டாமே, ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் அவசியம் இருக்கட்டுமே அப்படின்னு வரும். இந்த சாங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் இல்லை, ஜெனரலாக எல்லா உறவுகளுக்கும் பொருந்தக்கூடிய லிரிக்ஸாக தான் இருக்கும். இந்த கேட்டகரியில் நெக்ஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் இது. அன்பே சிவம் மூவியில் வந்த சாங். இதுதான் அந்த சாங். எனக்கு இந்த சாங் மட்டும் இல்லை, இந்த படமும் ரொம்ப பிடிக்கும். அன்பு மாதிரி ஒரு எனர்ஜி எதுவுமே இல்லை. ஈவன் ரொண்டா பர்னோட த பவர் அப்படின்ற புத்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் அன்போடு செய்கிறப்போ அது எவ்வளோ சக்தி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதயம் என்பது சதைதான் என்றால் எரித்தலல் தின்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். ரொம்ப அழகான ஒரு லைன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் பிளேலிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் கேட்டகரியில் எனக்கு பிடிச்ச இன்னொரு சாங், இதுவும் ஒரு 80s சாங் தான். இந்த சாங்கை நான் கேட்குறப்போ என் சிப்ளிங்ஸோட அன்பு, ஃபேமிலியோட கனெக்ஷன் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த சாங் இதுதான். கண்ணோடு தான் உன் வண்ணம், நெஞ்சோடு தான் உன் எண்ணம், முன்னேறினே மென்மேலும் என் ஆசைகள் கை கொடும். இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபேமிலி சிப்ளிங்ஸ் மட்டும் இல்லை, நெஃப்யூ, நீஸ் இவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுமோ இந்த சாங் கேட்டால் அந்த ஃபீல் நமக்குள்ளே வரும். ஸோ 4 கேட்டகரி நம்ம பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக ஒரு போனஸ் சாங். ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸில் வண்டர்ஃபுல் லிரிக்ஸில் இருக்கிற சாங் இது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ப்ராசஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாங் உங்கள் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் உங்கள் ட்ரீம் மேனிஃபெஸ்ட் ஆகிற அந்த ஒரு டே உங்களுக்கு க்ளோஸாக வந்துட்டு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இந்த சாங் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். பிரதீப் குமார் அவரோட வாய்ஸில் வந்து ஒரு சாங் தான் இது. இதுதான் இந்த சாங். மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். எஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த சாங் உங்கள் பிளேலிஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த அழகான சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி கேளுங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான மோட்டுக்கு உங்களை கொண்டு போகும். இந்த சாங்கில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளோட சக்ஸஸை பார்க்குற அந்த ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வரும். நம்பிக்கையோட உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை உறுதியாக நீங்கள் கொண்டு போங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச டாப் 15 மேனிஃபெஸ்டேஷன் சாங்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேட்குற சாங்ஸ் எப்போதுமே நம்மளோட லைஃப்பில் ஒரு பகுதியாகவே இருக்கும். ஏன்னா டெய்லியும் நம்ம ஏதாச்சும் சாங்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்போம். நீங்கள் கேட்குற சாங்ஸ்லாம் உங்களோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதை கண்டிப்பாக உறுதி செஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் சாங்ஸ், சேட் சாங்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் எப்போதுமே நல்ல வைப்ரேஷனில் இருக்க முடியும். முதல்ல நான் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ கால்ஸ் உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது நீங்கள் தேடுற பதில் உங்களுக்கு கொடுக்கும்.
டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை தட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் அன்பானும் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.